இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும் அமித்தும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா வந்து விக்ரம் பத்தி பேசுறாங்க. விக்ரம் வந்து ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸோடையே விளையாடுறான். எனக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பத்தி என்னெல்லாமோ தப்பு தப்பா சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த ராஜா ராணி டாஸ்க் அப்போ எல்லாரும் படுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப வெளியில உட்காந்து திவ்யாவும் பிரஜனும் பேசிட்டு இருந்தாங்களாம். பிரஜனுக்கு தூக்கம் வருதுன்னு திவ்யா பேச்சு குடுத்துட்டே இருந்தாங்க போல இருக்கு. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு வந்து அந்த பெட்ஷீட் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்களாம். அப்போ பார்த்தா விக்ரம் இப்படி ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களாம். அந்த சிரிப்பு அதாவது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, திவ்யாவும் பிரஜனும் பேசுகிறாங்களேன்னு ஒரு ஒரு சந்தேகத்தோட சாண்ட்ரா பார்த்தது மாதிரி விக்ரம் சிரித்தது மாதிரி அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. அந்த வேர்ட்ஸை சொல்லலை, பட் அவங்க அதை மாதிரி மீன் பண்ணுறாங்க. அப்புறம் என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தேன். அப்போவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் வீக் வந்து எங்கள் அம்மா அப்பா முன்னாடி என்னை அழ வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஞ்சன்ஸ் வந்து மைண்டுக்குள்ளேயே வச்சுருந்தான். அந்த ஃபஸ்ட் வீக் சீக்ரெட் டாஸ்கில் வந்துட்டு இவர் மேனேஜராக இருந்துட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணியிருப்பார்ல, அதுக்கு காரணம் வந்து சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் பண்ண தானே, அதனால அந்த வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தான். அப்புறம் பிரஜன் எவிக்ட் ஆகி அந்த காரில் எவிக்ஷன் இல்லை, அந்த பாதி எவிக்ஷன் காரில் போயிட்டு திருப்பி வந்த உடனே விக்ரம் வந்து இப்படி கை வச்சுட்டு வந்துட்டானே அப்படின்னு பண்ணாங்களாம். உடனே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அமித் கேட்டார். அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை பிரஜன் பார்த்து என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ எனக்கு இவன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இனிமேல், அதனால தான் நான் அவன்கிட்ட பேசலை. இப்போ பிரஜன் எவிக்ட் ஆன உடனே அவனுக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சு, அதனால இப்போ என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சென்ஸ் உள்ள எந்த பர்சனுமே ஒரு ஆள் வெளியே போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி வச்சுருந்தா கூட அந்த பிரஜன் கூட வேற ஒரு பர்சன் எவிக்ட் ஆகி போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த பர்சனை வந்து விக்ரமுக்கு பிடிச்சிருந்தா அப்படி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், மனசுக்குள்ளே அந்த கெட்ட எண்ணம் இருந்தால் கூட ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு எல்லாரும் பார்க்குற இடத்துல யாருமே அந்தளவுக்கு மோசமாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது உண்மையிலே அப்படி விக்ரம் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தோணலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமித் வந்து இப்படி போய் சாண்ட்ரா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த இன்புட் எடுத்துக்கிட்டே இருந்தார்னா அது அமித்தோட கேமை தான் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இதை தான் நான் நேற்றுக்கு சொன்னேன். கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க, நீங்கள் அதை அமித்தை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. நான் ப்ரொஜெக்ட் பண்ணல. எனக்கும் அமித்தோட கேம் பிளே ரொம்ப பிடிக்கும். பட் அவர் வந்து ஒரு கேமை வந்து அவர் சொந்தமாக விளையாடணும். அவர் இப்படி மற்றவங்களோட இன்புட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அதை அவர் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். நீங்களும் அதை அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.